வணக்கம். என் குருநாதர் திருவடிகள் சரணம். ஐயோ, சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னு கேட்குறீங்களா? நான் இன்றைக்கி 7வது நாள் சஷ்டி படித்து முடித்து எங்கள் பாப்பாவும் நானும் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நான் கந்தகுருவும் சொல்லிகிட்டு இருக்கேன்னா, கந்தகுரு முடிக்கிறேன். ஒரே சடசடன்னு சவுண்டு. என்னன்னு பார்த்தா தும்பி வீட்டுக்குள்ளார வந்துருச்சுங்க இந்நேரத்துக்கு. ஏன்னா இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. கதவை திறக்கவும் இல்லை. ஆனால் எப்படியோ வந்திருக்குது, உள்ள தும்பி வந்திருக்கு. எனக்கு அது அதுக்கு காரணம் இந்த கணக்கம்பட்டி அப்பாவை கும்பிட்றதுனால எனக்கு அந்த அவங்க முருகனோட ஆசீர்வாதம் மாதிரி எனக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. அது உங்களுக்கு காட்ட முடியல. அது போய் அங்கே உட்காந்துட்டு இருக்குது, மேலே உட்காந்துட்ருக்குங்க. லைட்டு மேலே போய் உட்காந்துக்குச்சு. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில. லைட்டு மேலே போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு காட்சி கொடுத்துட்டு இருக்குது. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஆசீர்வாதம் பண்ண வந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த கணக்கம்பட்டி அப்பாவை எனக்கு பிடிச்சி கும்பிடுறதுனால அந்த பட்டாம்பூச்சி இந்த இதெல்லாம் சில சமயம் மட்டும் எனக்கு மனசுக்குள்ளார ஒரு ஆறுதலாக இருக்கும் வந்துட்டு போகிறது. மற்ற நாள்லலாம் சும்மா வந்துட்டு போகிறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். இப்போ தான் பூஜையை முடித்து அதுவும் கதவு சாத்தி இருக்குது, அதுக்கு உள்ளே வந்திருக்குது பாருங்களேன். நான் சரி, நம்ம பேச வந்ததையே மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், நம்ம இன்றைக்கி புரோட்டீன் சம்மந்தமாக பேச போகிறோம். என்னென்னா சுகருக்கு சாப்பாடு, குழம்பு, ரசம் அப்படின்னு அதுதான் நம்மளுக்கு பிடிச்சது. சுகர்காரங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாப்பாடு, சாம்பார், ரசம் அப்படி தான் சாப்பிட்ருப்போம். அதனால தான் சுகரே எல்லாத்துக்கும் காமனாக வந்திருக்குது. அது குறையிறதுக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுனால இப்போ அந்த வரிசையில் பாருங்கள், பட்டாணி கண்டிப்பாக நம்ம சுண்டல் வகைகள் உடம்புக்கு நம்ம சுகர்னால் நம்ம என்ன ஆகுனா இந்த மசில் மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே அது இழந்துருவோம். அதாவது எனக்கே கால் பகுதியிலலாம் நல்லா அப்படியே மசில் இருந்ததுங்க. அது எல்லாமே கை இதெல்லாம் பாருங்கள், எல்லாமே எனக்கு மசிலே இல்லாமல் ஒரு மாதிரி சதை பிடிப்பே போயிடுச்சுங்க. அந்த சுகரை அதிகமானப்ப அது இன்னுமே எனக்கு ரெக்கவர் ஆக மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், என் கையை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்களா, ஒரு எலும்பு தோலுமா இருக்கும் பார்த்தீங்களா? அது மாதிரி தான் நிறைய இடங்களில் காலெல்லாம் அப்படியே சூம்பி போன மாதிரி ஆயிடுச்சு. காரணம் என்னென்னா அந்த மசில் இழந்துருவோம். அதுதான் நம்மளால் உட்காரவும் முடியாது, படுக்கவும் முடியாது, ஒரு மாதிரி வலி, உடம்பெல்லாம் வலிக்கும். அதுக்கு இது மட்டும் இல்லை, இருதயம், கல்லீரல், மண்ணீரல் எல்லாவோட இது பில்டப், உடம்புல அந்த சதையை பில்டப் பண்ணுறது புரோட்டீன் தான். அதோட வேலை தான். அதுக்கு நம்ம நான்வெஜ் சாப்பிட்றவங்க தாராளமாக நான்வெஜ் சாப்பிடுங்க. சாப்பாட்டை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ பிரியாணி சாப்பிட்றீங்கன்னா பிரியாணி அரிசி இல்லை அந்த இதுதான் பிடிக்கும் எல்லாத்துக்கும். அதை கம்மி பண்ணிவிட்டு பீஸுங்களாக சாப்பிடுங்க, அது பரவாயில்ல. முட்டை சாப்பிடுங்க. இந்த மாதிரி அது சாப்பிடாதவங்க, நான்வெஜ் சாப்பிடாதவங்க சுண்டல், பச்சை பயிர் சுண்டல், அப்புறம் வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், அப்புறம் கொள்ளு கூட சுண்டல் மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் இது ராஜ்மான்னு ஒரு பயிர் இருக்குது, அதையும் நீங்கள் சுண்டலாக சாப்பிட்லாம். அப்புறம் வேற என்ன இருக்குது அதில், நம்மளுக்கு இந்த சுண்டல் வகைங்களில் பச்சை பட்டாணி, அது நிலக்கடலை, வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது. அப்புறம் வேர்க்கடலை பச்சையாக இருக்கும், அது நம்ம வேக வச்சு சாப்பிடலாம். அப்புறம் வறுத்ததை விட அது நல்லது. அப்புறம் இந்த இவ்வளோதாங்க. இந்த இதில் இவ்வளோ இது இருக்குது. நம்ம டெய்லியுமே சோறை அளவோட கம்மி பண்ணுறக்காக இந்த சுண்டலெல்லாம் ஒரு கப்பு எடுத்துக்கலாம். அப்படி கப்புன்னு எடுத்துக்கலாம். அப்புறம் இது கேஸு தான் இருந்தாலும் உடம்புக்கு அந்த கேஸு இது பண்ணுறதுக்கு 8 மணி நேரம் அதை ஊற வச்சு அந்த தண்ணியை வடித்து ஊற்றிட்டு அப்புறமா அதை வேக வச்சு அந்த தண்ணியும் ஊற்றிட்டு அப்புறம் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அதில் இருக்கிற ஒரு சில இது நம்மளுக்கு கேஸை வயிற்றில் கேஸை உண்டு பண்ணிடும்.
அது சில பேர் வந்து சொல்கிறாங்க, எனக்கு அது சாப்பிட்டா கேஸ் இதாகிடுது, வயிறு ப்ளோட்டிங்காக இருக்குது அப்படிங்கிறவங்க. அதுக்கு ஒரு ரெமிடி வந்து என்னென்னா, சீரகம், ஸோ இது நான் ஒருத்தங்க சொல்லி கேள்விப்பட்டதான். சீரகம், ஓமம், அப்புறம் சுக்கு, இந்த 3யுமே நல்லா வறுத்துட்டுங்க. ஓமமும் சீரகமும் சம அளவு, இந்த சுக்கு கொஞ்சம் அதில் போட்டு வறுத்துட்டு அதை பவுட்ரு பண்ணி அதை ஒரு சிட்டிகை சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே குடிச்சிட்டு வந்தோம்னா இந்த ப்ளோட்டிங் ஆகிறது வந்து நல்லா ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் ட்ரை பண்ணல. அது நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அது எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னா, ஆனால் சைட் எஃபெக்ட் இல்லை. ஏன்னா அது எல்லாமே உணவுப் பொருள், அதனால் அது உங்களுக்கு வந்து இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வேறு என்ன, இந்த இந்த இன்றைக்கி வந்து இந்த தானியங்கள் பற்றி கடவுள் எவ்வளோ படைச்சி வச்சுக்கிட்டாரு பாருங்க நம்மளுக்காக. இப்போ சுகருக்குன்னு தேடுறோம், பார்த்தா 100கணக்கான உணவு இருக்குது. ஆனால் அந்த அரிசி சோறு, இட்லி, தோசை, பொங்கல், பூரி அதையே நம்பிட்டு நான் பல வருஷமாக உட்காந்துட்டு இருந்தேன். இப்போ தான் இந்த சுகருக்காக நான் தேடி சாப்பிட தான் தெரியுது இவ்வளோ பொருள் நம்மளுக்காக கடவுள் படைச்சி வச்சுருக்காரு. அதனால் நம்ம அதை வந்து தக்க முறையில் அதை பயன்படுத்திக்கணும். நேற்று வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய வியூஸ் போயிருந்தது. ஏன்னா கடவுள் பற்றி சொல்கிறப்ப எனக்கு முருகனை பற்றி மட்டும் இல்லைங்க, அல்லாவை பற்றி யாராவது அப்படியே சொன்னாங்கன்னா அப்படியே மெய்மறந்து கேட்டுட்ருப்பேன். அதே மாதிரி அங்கே வந்து அவங்க ஒரு ஓதுவாங்க இல்லைங்க, வந்து அந்த காலையில் நேரம் அப்படியே அந்த பிரார்த்தனை அப்போ ஓதுறது கேட்டால் நான் எங்கே இருந்தாலும் என்னைய மறந்து அப்படியே நின்றுடுவேங்க. நின்று கேட்டு அப்படி பிடிக்கும் எனக்கு. அது அப்படியே இதயத்துக்குள்ளார போய் அப்படியே அவங்க என்னமோ பண்ணும். அது அந்த அல்லா ஓதுறது, அது என்ன சொல்லுவாங்க, அது ஐயோ அது பேர் வேறு மறந்துட்டேனே. அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் சில சமயம் இதில் வந்துடும், வீடியோவில் வரும், அதை நான் 2 தடவை 3 தடவை கேட்பேன் அவங்க ஓதுறதை. அதே மாதிரி இயேசுவோடதில் இருக்கிற அமைதியாக அப்படியே மனமுருகி அப்படியே பிரார்த்தனை பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அதுவும் இறைவன்கிறது ஒன்று தான். நம்ம தான் பேர் மாற்றி மாற்றி வச்சு கடலுக்குன்னு கடல்னு நான் தமிழில் கடல்னு கூப்பிட்றேன்னு கடலுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. அது இங்கிலீஷ்காரன் கூப்பிடுவான், ஷீன்னு கூப்பிடுவான், அதை இல்லை ஷான்னு சொல்லுவான். அந்த மாதிரி வேறு மொழிக்காரங்க என்ன சொல்கிறாங்களோ கடலை, அந்த பேர் அதுக்கு இத்தனை பேர் இருக்குன்னு அந்த கடலுக்கே தெரியாது. அது மாதிரி தான் சாமிக்கும் தெரியாது நம்ம இத்தனை பேர் வச்சுருக்குறோன்னு. ஆனால் எல்லா பேர், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பேர், என் பேர் முதல் கொண்டு கடவுளுக்கு சம்மந்தப்பட்ட பேர் தான். நீங்கள் அதனால் அதை சாமியை வந்து மறந்துடாதீங்க. ஏன்னா நோயின்னு நம்ம எப்போ பார்த்தாலும் அதையே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நம்மளுக்கு உயிரோடு இன்றைக்கி எந்திரிக்கிறோம் அப்படின்னாலே கடவுள் நம்மளுக்கு துணை இருந்து இந்த உலகத்தில் ஏதோ வேலை இருக்குதுன்னு நம்மளுக்கு விட்டு வச்சுருக்காரு. அந்த வேலை என்னன்னு தேடி கண்டுபிடிச்சி அதை நிறைவேற்றணும். நானும் தேடுதலில் தான் இருக்கேன். இன்னும் எனக்குமே இன்னும் முழுசாக எதுவும் புலப்படலை. அப்புறம் என் குருநாதர் இந்த அளவுக்கு என்னை பேச வச்சுருக்காரு, அவருக்கு நன்றி. அப்புறம் என் ஈடிடி சொந்தங்களுக்கு நன்றி. என் குருநாதர் திருவடியிலேயே நான் இருக்க ஆசைப்பட்றேன். ஆனால் என் குருநாதர் பாதங்கள் சரணம்.